அவங்க அக்யூஸ்ட். நிகிதாவோடைய தந்தையார் டெபுட்டி தாசில்தாராவோ அல்லது கலெக்டர் பியோ அந்த மாதிரியான ரேங்க்ல இருந்திருக்கிறாரு, அவரும் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இல்ல, முந்தைய வழக்குகள்ல. அதே போல அவங்களுக்கு நிகிதாவுக்கு ஒரு சகோதரர், அவரும் அக்யூஸ்ட். சகோதரருடைய மனைவி அவங்களும் அக்யூஸ்ட். சகோதரருடைய மச்சின அவனும் அக்யூஸ்ட். இப்படி ஒருவேளை நிகிதா வீட்டுல நாய்க்குட்டிகள் எத்தனை இருக்கு, பூனைகள் எத்தனை இருக்கு, ஆடு மாடுகள் எத்தனை இருக்குன்னு தெரியல. அப்படி இருந்தா அவங்களும் குற்றவாளி பட்டியல்ல இருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் நிகிதா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலையும் 2011ஆம் ஆண்டிலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேலை வாங்கி தரேன், ப்ரொஃபசர் வேலை வாங்கி தரேன், விஓஓ வேலை வாங்கி தரேன், அந்த கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அவங்க ஊழல் செய்திருப்பதாகவும் பணம் வாங்கி இருப்பதாகவும் வேலை வாங்கி